என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? நேத்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்கு பண்ணி கத்திக்கிட்டு கிடக்குற? இப்ப எதுக்கு நீ கிளம்பி பைய தூக்கிட்டு நிக்கிற? ஏமா என்னமா நீங்க என்கிட்ட சொன்னீங்க? மாப்பிள்ளை வீட வந்து நிக்க வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட சொன்னனா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்ககிட்ட சொன்னனா? ஏமா அம்மா இப்ப எதுக்கு நீ சத்தம் போடுற? 4 பேர் வெளியே இருந்து கேட்டா இதான் நினைச்சுக்குவாங்கம்மா. இதுக்குத்தான் இவகிட்ட அப்பயே சொன்னேன், எதா இருந்தாலும் சொல்லிட்டு சொல்லு. சொல்றத கேட்கறாளா ஒன்னா? இப்ப என்ன பொய் சொல்லிட்டேன்றீங்க? இப்ப என்னத்தன தப்பா பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏமா இவ்வளவு தூரம் வாய்க்கிலேயே வக்கனையா பேசுறியே, இப்ப என்ன நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? கிணத்துல புடிச்சு தள்ளி விட்டனா? இல்ல எதையாவது உனக்கு கலந்து கொடுத்து உன்னை போய் சேருன்னு செஞ்சனா? இல்ல உனக்கு சோறு போடாம இத்தனை நாள் பட்டியா போட்டு உன்னை கொலையா கொண்டு எடுத்தனா? நீ நல்லபடியா இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். நம்ம தான் இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம புள்ள போற இடத்துல நல்லபடியா இருக்கணும்னு உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தது ஒரு குத்தமா? அதுக்கு இந்த ஆட்டம் கட்டுற? இப்ப என்ன தப்பு பண்ணிவிட்டாலும் நீ இந்த ஆட்டம் கட்டுற? நீங்க என்கிட்ட எல்லாம் சொல்லணும், உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறீங்க என் வாழ்க்கையில. என்னம்மா சொன்ன? ஓ வாழ்க்கையாமா? சரிம்மா, இத்தனை நாள் வளர்க்கும் போது தெரியலமா அது ஓ வாழ்க்கைன்னு, உன் வயிறு நிறையணும்னு என் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டேலம்மா. அப்ப எனக்கு தெரியல ஓ வாழ்க்கைன்னு. புரியுதுமா உன் வாழ்க்கை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. உன்னைய நல்லபடியா வளர்க்கணும், கரை சேர்க்கணும்னு இந்த குடிகார பையில வச்சுக்கிட்டு 1 ரூபா 10 ரூபா சம்பாத்தியத்துக்கு கூட துப்பு இல்லாதவனை கட்டிக்கிட்டு அம்பிட்டு கஷ்டப்பட்டு நான் கஞ்சி குடிக்கலைனாலும் உன் வயிறு நிறையணும்னு மீனை அங்க போய் வாங்கவும் இங்க போய் வாங்கவும் காசு இல்லாத நேரத்துல கையில காலில் உளுந்து அத்தனை பேத்துக்கிட்ட கடை வாங்கி உன்னைய படிக்க வச்சதுக்கு, உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு உன் வாழ்க்கைமா, உன் வாழ்க்கை. நான் பண்ணது தப்புதாம்மா, நான் பண்ணது தப்புதான். நான் பண்ணது முதல் தப்பு எது தெரியுமா? இந்த மாதிரி ஊராரிக்கு பார்க்கப்பட்டது. 2வது தப்பு உன்னைய பெத்தெடுத்தது. 3வது தப்பு உனக்காகவே மெழுகா உருகி என் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டது. நான் பண்ணது தப்புமா, நான் பண்ணது தப்புதான். நீங்க எதோட பேசிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்த நீங்க ஏன் சொல்லலன்னு தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இப்ப என்னத்த குத்தத்தை நான் கண்டுபிட்டேன் நீயே? என்ன உனக்கு என்ன ஒரு குடிகாரன உங்க அப்பன மாதிரி ஒரு ஊதாரி பையலையா கட்டி வைக்கிறேன்? நல்லா படிச்சு வேலை வெட்டிக்கு போற பையனை தானே பார்த்து வச்சிருக்கேன். அதுல உனக்கு என்ன குத்தம்? இதனால நீங்க என்கிட்ட சொல்லணும், இது ஏன் வாழ்க்கை, என்ன வாழ்க்கை நான் தெரியும். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், யாரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. ஓஹோ, இத்தனை நாள் நீ வெளியூர்ல இருந்து வேலை செஞ்சது இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு தானே? அப்ப யாரையும் விரும்புறியா நீயே? சொல்லு. கேரு புள்ளைகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கிறவ? நீ வாய மூடியா? நீ எல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தனா இன்னைக்கு இந்த பேச்சு பேசுவாளா? ஒரு அப்பனா நீ என்னைக்கு இருந்திருக்க சொல்லு பாப்போம். இன்னைக்கு இவன் ஏன் வாழ்க்கை, யார கட்டிக்கணும், யார பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அந்த அளவுக்குனா அப்ப நம்ம எந்த லட்சணத்துல வாழ்ந்திருக்கோம்னு பாரு. அப்பா இங்க பாருங்க, இவங்க வேணும்னே பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட சொல்லாம என் வாழ்க்கையில எதுக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். உன் வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு நாங்க யாரோமா? நாங்க யாரோ சரியா? நாங்க பெத்தவங்க இல்லல்ல, அதான். பா என்னப்பா இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? வாய்க்கு வந்தபடியெல்லாம் இங்க பாரு, இத்தனை நாள் நீ எப்படியோ இருன்னு சொல்லிட்டு நீ கண் காணாத இடத்துல இருந்தாலும் ஒரு நல்ல நாள் பெரிய நாளுக்கு வீட்டுக்கு வரலைனாலும் கூட நான் ஏதோ புள்ள என்கிட்ட இருக்குது, நல்லபடியா இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இத்தனை நாளா எனக்கு தெரியல, இப்பதான் எனக்கும் புரியுது. அப்ப இத்தனை நாளா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அங்க யார நினைச்சுக்கிட்டு இருந்த? அப்ப யாரையும் விரும்புற அப்படிதானே? ஓ அம்மா நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நாங்க பார்த்த மாப்பிளைய உன்னால கட்டிக்க முடியுமா முடியாதா? ஒரே வார்த்தையில சொல்லு. என்னால முடியாது. என்ன ஒரே சத்தமா கிடக்குது? என்ன இது? சிம்ரன் வீட்ல என்னன்னு தெரியலையே. சிம்ரனே என்னடி சத்தமா கிடக்கு? என்னம்மா என்னமாப்பா? ஏண்டி இப்ப என்கிட்ட இந்த வரத்து வர? என்னடி ஆச்சு? என்ன தாகுறது? தான் வளர்த்த கடை தான் மார்பிளே குத்துன்ற கதையா? நான் வளர்த்தது என்னையே குத்துதுமா. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசணும்னு சொல்லுங்கப்பா. இது நீ தேவையில்லாத பேச்சு. என்ன கத்திக்கிட்டு கிடக்குற? பாருங்கம்மா, இவளுக்கோசரம் நல்ல மாப்பிளையா பணக்கார வசதியான மாப்பிளையா பார்த்து இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்து எல்லாம் சம்மதம் சொல்லி கல்யாண பேச்சு பேசுற நேரத்துல யாரை கேட்டு நீ மாப்பிளைய வர சொன்ன? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காமா. நான் என்ன கட்டையா குட்டியாவை பார்த்து வச்சிருக்கேன்? நல்ல கண்ணு கலங்க லட்சணமான மாப்பிளைய தானே பார்த்து வச்சிருக்கேன். குடிகாரனா நான் கஷ்டப்பட்டேன், இவன் நல்லபடியா இருக்கணும்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு என் வாழ்க்கை அப்படி இப்படின்றாமா. நான் கொடுக்காம எப்படி மாமா வாழ்க்கை வந்துச்சு சொல்லுங்க பாப்பா. இவளை வளர்த்தெடுக்கணும் எப்படி
என்னடா நீ பொசுக்குன்னு உட்காந்துருக்க, அவ பாட்டுக்கு கத்திக்கிட்டு கிடக்குறா. இங்க பாரு, பகல்ல பக்கம் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரியில அதுவும் பேசக்கூடாதுடி. இப்படி நீ மீன் விற்கிற மாதிரி புள்ள வாழ்க்கையை போட்டு கூறு போட்டுக்கிட்டு கிடக்கிறவ வாழ் வாழ்னு கத்தினா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஏதோ புள்ள வெளியூர்ல வேலை செய்துனாங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படி இப்படின்னு பேச மாட்டாங்க. கொஞ்சமாவது வாயை அடக்கி பேசு, வாடு வாடு வாடுன்னு கத்தாம. சொல்லுங்க, கட்டிக்க போறவ நானு, என்கிட்ட ஒரு முடிவு கேட்காம இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தாங்கன்னா சரிம்மா சரி. உன் வாழ்க்கையில நாங்க முடிவே எடுக்கல, உன் வாழ்க்கைய இனிமே நீயே பாத்துக்க. அந்த குடும்பத்து முன்னாடி நான் மானம் கெட்டு மரியாதை கெட்டு போய் நிக்கிறேன். கேரு எடுத்தங்க ஒத்தனு பேசாதடி, கொஞ்சம் பொறு. பாத்து இல்லம்மா எப்படி பேசுறேன்னு. எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எப்படி தூரம் ஆளாக்குதேன், எப்படி பேசுற பாத்தீங்களா? இதுக்கு தான் இவளை படிக்க வச்சதா? சரி அழாத சரியா? எம்மாடி, உன் நல்லதுக்காக தானே உங்க அம்மா ஒவ்வொன்றையும் பண்றா. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? எத்தனை நாளைக்கு நீ பெத்தவங்க வீட்லயே இருக்கலாம்னு நினைக்கிற? கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவு வந்துதான் ஆகணும், அதை வீட்டுக்குள்ளே வச்சு அழகு பார்க்க முடியாது. பிள்ளைங்க வாழ்க்கையும் அந்தந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணி தான் வைப்பாங்க பெத்தவங்க. அது யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் சரி, ஒரு வயசுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுமா. காலம் உள்ள போதே தூத்திக்கணும்னு எதுக்கு சொல்றாங்க? அதுக்கு தான். எனக்கு இதுல எதுலயும் விருப்பம் இல்ல, நான் ஊருக்கு போறேன். ஊருக்கு போறேன் அங்க யாரு இருக்கா? இவ போறேன்றா. சரி இருடி, இப்ப எதுக்குடி கத்துற? ஏமா இப்ப என்னம்மா நீ போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? வேலைக்கு தான் போறேன், வேற ஒண்ணுக்கும் இல்ல. இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? அதை சொல்லு. சொல்ல மாட்டாமா, அவ சொல்ல மாட்டா. பெரிய அவங்க அவங்களாம் ஆபீஸ் உத்தியோகம், நான் வெறும் கருவாடு மீன் விற்கிறவல்ல, அதனால எனக்கு அருமை தெரியாது. அவங்களாம் காசுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்கல்ல. என்னம்மா சொல்லு, ஏன் வேணான்ற? யாரும் மனசுல இருக்காங்களா? எதுனாலும் வாயை திறந்து பேசினாதானே தெரியும். அலற புள்ளத்தான் பால் குடிக்கும். இப்படி நீ வாயே திறக்காம ஊமை கட்ட மாதிரி இருந்தீனா அப்புறம் என்ன பண்றது? சொல்லு முதல்ல. அது வந்து சொல்ல மாட்டாமா, அவளா சொல்லவே மாட்டா. கல்லூரி பங்கி, நான் தான் புள்ளன்னு இருந்துட்டேன். சொல்லுமா, எனக்கு டைம் வேணும். டைம் வேணுமா? ஒன்று சொல்றதுக்கு என்ன? ஏம்மா நீங்களே சொல்லுங்க பாப்பா. நல்ல குடும்பம், ஜானகி அவங்க அத்தை குடும்பம் தான். ஜானகி எவ்வளவு தங்கமான புள்ள, அவங்க அத்தையும் நல்ல தங்கமானவங்களா இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போறதுக்கு இவளுக்கு என்னம்மா வந்துச்சு? அவங்க இருக்கிற லெவலுக்கு நம்ம வீட்ல எல்லாம் பொண்ணு எடுக்கிறதே பெரிய விஷயமா. அது புரிஞ்சுக்காம அவ பேசிக்கிட்டு இருக்கா. யாரை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட போறா? சரி விடு விடு, புள்ள நான் டைம் கேட்கறான்ல, விடு. என்ன ஏதுன்னு பாப்போம். நான் ஊருக்கு கிளம்புறேன். ஊருக்கு கிளம்புறியா? அதான் டைம் கேட்ட, இருந்து இங்க இருந்தாலும் பார்க்க வேண்டியதானே. ஊருக்கு போனா கேட்கறதுக்காக நாதி இல்லல்ல. எதுனாலும் இரு, பிடியட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் சரியா? கம்முன்னு வீட்டோட இரு. அங்க போறேன் இங்க போறேன்னு தூக்கிட்டு இருக்காத பையன். வயசு புள்ள காலமே கெட்டு போய் கிடக்குது. நேரம் கெட்ட நேரத்துல நீ பாட்டுக்கு போறேன்ற. அந்த காலத்துல எல்லாம் 6 மணிக்கு மேல நாங்க வீட்டு வாசல வெளியே வர மாட்டோம். இப்ப நீ பைய தூக்கிக்கிட்டு போறேன்ற. மணி எத்தனைப்ப? எதுனாலும் இரு, காலையில பேசிக்குவோம் சரியா? மரசாமி பேசி ரெண்டு பத்தி சமாதானப்படுத்து. நீ ஆம்பளையாட்ட இரு இந்த விஷயத்துல. நீ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்காம. எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க எல்லாம் பேசி வச்சுட்டு என்ன நேக்கா கூட்டிட்டு போயிட்டீங்களா கோயிலுக்கு போறேன்னு. அப்பயும் கேட்டேன், நேத்து நீங்க புடவை எடுக்கும் போது இந்த பூ வாங்கும் போது எல்லாமே கேட்டேன். சாமிக்கு நீங்க இதுதான் சாமியா? என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கற? போனவளே நினைச்சிட்டு எவ்வளவு நாள் உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? எனக்கு உனக்கு கல்யாணம் ஆகணும் அவ்வளவுதான். நான் பாத்துட்டேன் புள்ளையல, நல்ல புள்ள நல்ல குடும்பம். சும்மா அந்த தேவையில்லாத பேச்சல என்ன பேசிட்டு கூடாது. வாயை மூடிட்டு தாலியை கட்டுற நல்ல நாள் குறிச்சு அதை விட்டு தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு வச்சுக்க அரைஞ்சு போடுவேன் சொல்லிட்டேன். இங்க பாருங்கம்மா, நீங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிற மாதிரி என்னால எடுக்க முடியாது சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் பொண்ணை பார்த்துட்டேன். அந்த பொண்ணுக்கு உனக்குன்னு கல்யாணம். போனவளே நினைச்சுக்கிட்டு நீ பாட்டு உக்காந்துக்கிட்டு இருப்ப. அதையே நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேனே. ஒழுங்கு மரியாதை பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ற வழியை பாரு. ஆனா அண்ணே உங்க 2 பேத்தையும் நான் உயர்வா வச்சிருந்தேன். நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு வேலை பார்த்து விட்டீங்கல்ல. அது இல்லடா, உன் நல்லதுக்காக தான். நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் இந்த மாதிரி அமையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பாருங்க, நீ எனக்கு பிடிக்கல, எனக்கு அவளை மறக்க முடியலன்னு உங்களுக்கே தெரியும். சும்மா அப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? போனவளே நினைச்சு எத்தனை நாளைக்குப்பா இருப்ப? அவங்களே புள்ள குட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க, நீ அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கிற. இங்க பாரு, கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டீன்னா அவங்களோட நினைப்பே உனக்கு இருக்காதுடா,
புரிஞ்சுக்க சரியா? அதுக்கப்புறம் நீயே நினைப்ப இத்தனை நாள் வந்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு. உன்னைய விட்டுட்டு போனாங்க, அவங்களே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களே நினச்சிட்டு நீ எதுக்கு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கணும்? ஒன்னால பாரு, அத்தையும் எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, உனக்காக எவ்வளோ செய்கிறாங்க. உன்னைய பார்த்து பார்த்து வளர்த்தவங்களுக்கு நீ கொடுக்குற இதா இது? அந்த பொண்ணை கட்டிக்கிறதுல உனக்கு என்னடா குறை? நகரத்துல குறையா இல்ல பண காசுல குறையா? எதுல குறைன்னு சொல்லு. நான் எல்லாத்தையும் போட்டு அந்த பிள்ளைய உனக்கு இது பண்ணி வைக்கிறேன். பாப்பா தான் போனவளே நினைச்சு உக்காந்துக்கிட்டு, போனவளே அவ வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டா. நீ எதுக்கு அவளை நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும்? நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நீங்கெல்லாம் முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா, புரிஞ்சுக்கடா. ஓ, எனக்கு அப்படியே என்ன சொல்றதுனே தெரியல. மா, அதுக்கு தான் நீங்க அங்கிருந்து வந்திருக்கீங்க. ஆமாடா, இப்போ என்னடா? சரி விடுங்க, அத்தை வேற அந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க காதல கீது இது விழுந்துச்சுன்னா அப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசுவாங்க. விடுங்க. வந்த இடத்துல அசிங்கப்படுத்தாம சொல்ற பேச்ச கேட்டு ஒழுங்கா இரு. என்ன அசு புசு, ஒழுங்கா இருடா. நல்ல பிள்ளைய கட்டி வைக்கும் போது இப்பதான் பணங்காசை பார்த்துட்டு உன்னையவே விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் எதுக்கு அவளையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்குறவன்? நீ எப்படி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணாலும் பணத்து மேல ஆசைப்படுறது காலம் முழுக்க உன் கூட இருக்காதுடா, புரிஞ்சுக்க. என்னைக்கும் எதுவுமே இல்லைனாலும் தான் புருஷன் 2 ரூபா சம்பாதிச்சாலும் 10 ரூபா சம்பாதிச்சாலும் ஏன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அவன் கொடுக்கறத வச்சு குடும்பம் நடத்தி அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற பிள்ளைய கல்யாணம் பண்ணா மட்டும்தான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உனக்காக நல்ல பிள்ளைய நல்ல அம்சம் இருக்கும்போதே நார் அம்சத்தை தேடிக்காத. அங்க பொண்ணு விஷயம்னு பேச்சு எடுத்தோன்னே ஊரை விட்டு ஓடுறேன்னு ஓடுனேன். அந்த மாதிரி எதுவும் நீ இங்க இருந்து ஓடுனேன்னு வையே, இனிமே உன்னை நான் தேடிக்கிட்டு தெரிய மாட்டேன், சரியா? நான் ஒரே தான் போய் சேர்ந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ எங்கிட்ட வேணாலும் போய் சுத்திக்கிட்டு தெரி. ஏன்டா, உன் நல்லதுக்காக தான் பண்றோம் ஒவ்வொன்றும். கம்முன்னு இரு. டேய் தம்பி, என்னைக்குமே இவங்க தான் நம்ம லைஃப்ல வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அவங்க நம்ம லைஃப்ல கிடைக்காம இருக்கலாம். கிடைக்காம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும், கிடைச்சாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அவங்க நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா அதை விட பெஸ்ட்டாக கடவுள் நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அந்த பெஸ்ட்டு இந்த பொண்ணா கூட உன் வாழ்க்கையில் இருக்கலாம்ல. எனக்கெல்லாம் இந்த விவசாயத்தை தவிர ஒன்றுமே தெரியாது. காலையில் எந்திரிச்சா ராத்திரி தூங்கினாலும் காடு காடு காடுன்னே கிடப்பேன். என்னை மாதிரி ஒரு முட்டா பையனெல்லாம் படிச்சிருந்தாலும் நானும் முட்டாள்னு தைரியமாக சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு காட்டானைய ஒரு மனுஷனாக்குனது உன் அண்ணி தான்டா. அவன் மட்டும் என் வாழ்க்கையில் வரலன்னு வச்சுக்கவே, இந்நேரத்துக்கு என் வாழ்க்கை பாலைவனமாக என்னைக்கோ போய் சேர்ந்துருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வாய் எப்படி அப்படியேப்பட்டவங்களையே அடக்கி இன்னைக்கு குடும்பத்தை இவ்வளோ தூரம் காப்பாத்துறேன்னா அதுக்கு காரணம் உங்கள் அண்ணி. உங்கள் அண்ணியை சாதாரண ஆளுன்னு நினச்சிக்காத, அவ அப்படியாப்பட்ட பொக்கிஷன்டா. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் கிடைச்ச மாதிரி இன்னொரு பொக்கிஷம் அந்த அமுலு பொண்ணா கூட இருக்கலாம் உன் வாழ்க்கையில். அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும்னு நினச்ச லவ்வை கூட நீ இந்த பொண்ணுக்கு கொடுக்கலாமே. அந்த பொண்ணு எப்படி எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டியோ அந்த பொண்ணு தானே வச்சுக்க முடியல. வர்ற பொண்டாட்டி அப்படி வச்சுக்கோ. அவ நீ கொடுக்குற அன்பை விட 100 மடங்கு உனக்கு திருப்பி கொடுப்பாளே. என்னைக்கும் போனதை நினச்சி வருத்தப்படாத, சரியா? நமக்கானது உனக்கானது இதாக இருக்கும்னு நீ நினச்சிக்கோ. ஐயோ, இவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்கும்போதே பக்கு பக்குன்னு இருக்கு. பக்கத்துல போய் பேசலாமா? பேசுனா இவ என்ன பண்ணுவா? அத்தடி, ஏதோ நெருப்பு மேல நிக்கிற மாதிரியே இருக்கே. அதுவும் வேற இப்படி சோபாலேயே படுத்து தூங்குறவளை எழுப்பி உள்ள வந்து படுன்னு சொல்லலாமா? இல்ல உள்ள வந்து படுன்னு சொல்லாம நம்ம பாட்டுக்கு இவன் இங்கேயே தூங்கட்டும்னு விட்டோம்னா கடைசியில என்னை உள்ள வந்து கூட படுக்க சொல்லலன்னு சொல்லிட்டு அதுக்கும் கத்துவாளா? ஐயோ, ஏன் இப்போ இன்னைக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரியே இருக்கே. ஐயோ, பயமா இருக்கே. லைலா, ஐயோ, லைலான்னு சொல்லலான்னு பார்த்தா காத்து மட்டும்தான் வருது, வார்த்தை வர மாட்டேங்குதே. லைலா, ஐயோ, சத்தமே வர மாட்டேங்குது. லைலா, லைலா, ஐயோ, லைலா. ஐயோ, முரட்டு தூக்கம் தூங்குறா போல இருக்கே. மற்ற நாளெல்லாம் பாரு, குண்டூசி கீழே விழுந்தா கூட அந்த சத்தத்துக்கு எந்திரிச்சிருவா. இன்னைக்கு நான் இந்த கத்துறேன், காதலே வாங்காம இருக்கா.
ஒருவேளை மண்டைய கிண்டைய போட்டாளா? ஐயோ பயமா இருக்கே. டேய் பயப்படாதடா, பயப்படாத. நீ ஒரு ஆம்பளை சிங்கம். பயப்படாதடா, பயப்படாத. மனசுல தெம்ப வச்சுக்கிட்டு போய் கூப்பிடுறா. போடா போடா போடா. லைலா, ஐயோ சத்தம் வர மாட்டேங்குதே, சத்தம் வர மாட்டேங்குதே. மற்ற இடத்துல எல்லாம் சத்தமா பேசுறேன், பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் காத்து மட்டும் தான் வருது. ஐயோ கூப்பிடுடா கூப்பிடு. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. கூப்பிடு 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 கூப்பிடு. லைலா, எரும மாடு எந்திரிக்கிறாளா அவ? ஷோ. லைலா, லைலா. அசைவு இருக்கு, அசைவு இருக்கு. அப்போ உயிரெல்லாம் அப்படியே தான் இருக்கு. உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ பேசலாமா? இங்கிட்ட இருந்து ஓடிரலாமா? உள்ள பெட்டுல வந்து படுக்க வேண்டித்தானே, இங்க உக்காந்துக்கிட்டு ஏன் தூங்கணும்? பேபி மணி எத்தனை? அப்பாடா பேய் போயிருச்சு. இப்பதான் போன உசுர் திரும்ப வந்திருக்கு. நான் கூட மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏறிடுமோன்னு பயந்துட்டேன்ப்பா. ரொம்பலாம் ஆகலடா, ஜஸ்ட் 11 மணி தான். 11 மணி ஆயிருச்சா? ஐயோ குரல வசத்துறாளே, குரல வசத்துறாளே. ஏமா ஏன்? இன்னும் நான் சாப்பிடவே இல்ல. அதுதானா? சரிடா பட்டுக்குட்டி, நீ சாப்பிடலனோனையும் நானும் சாப்பிடல. சாப்பாடு தான் ஆக்கி வச்சிருக்கியா? எடுத்துட்டு வரவா? ஆமா, நீ போன் எடுக்கலன்னு நான் சமைக்கவும் இல்ல ஒண்ணும் இல்ல. சைக்கோ மாதிரி முதல்ல நடந்துக்கிட்டா. இவன் நடந்ததை கத்துலையே நான் கொலை நடுங்கி போயிருக்கேன். இதில் சமைக்கலையே வைக்கலான்னு கேட்டா அதுக்கப்புறம் மேலும் மேலும் கத்துவா. அதனால அட்டைக்கு வாசிப்போம். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுவும் என் கையால் உனக்கு சமைச்சு கொடுக்கட்டுமா? வேண்டாம். ஏன்டா பட்டுக்குட்டி, சூப்பரா சமைக்கலைனாலும் ஏதோ சுமாரா எனக்கு தெரிஞ்சாப்புல சமைப்பேன். ஆம்பளைட்டு போட்டு வரட்டுமா? சாப்பிட்றியா? எனக்கு இருக்கிற பசிக்கு ஒன்னையே முழுங்கினாலும் முழுங்கிடுவேன். அப்படி இருக்கும்போது ஆம்லேட் கொடுக்குறியா? ஆம்லேட் யானை பசிக்கு சோள பொரியா? சரிம்மா, சரி விடு. உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம். கடைக்கு போவோமா? 2 பேரும் சாப்பிட்டுட்டு வருவோமா? அதெல்லாம் முடியாது. என்னால இப்ப எங்கேயும் வர முடியாது, எனக்கு இருக்கிற டயர்டுக்கு. ஐயோ ராத்திரி 11 மணிக்கு பாடா படுத்தி எடுக்கிறாளே. இப்போ என்ன பண்ணுறது? பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு எனக்கு. எம்மாடி, 11 மணிக்கு சாப்பிடவும் வரமாட்டேன்ற. இப்போ வேற என்ன பண்ண? வீட்லயே சமைக்கிறனால அதுவும் வேணான்ற. வேற என்னதான் பண்ணட்டும்? ஆர்டர் பண்ணு. ஆர்டரா? சரி போட்டுருவோம். என்ன வேணும்? பிரியாணி வேணும். 11 மணிமா, இந்த நேரத்தில் எங்கம்மா பிரியாணி கிடைக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சு சொல்லுமா. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. பிரியாணி வேணும். ஐயோ சரியான சைக்கோக்கு வாக்கப்பட்டிருக்கேன் போல இருக்கே. இவ கத்துலையே எனக்கு கொலை நடுங்குது. சரி, எங்கிட்டாவது போய் பிரியாணியை எடுத்துட்டு வருவோம். ஐயோ எனக்கு இருக்கிற கோவத்துக்கு பெரிய ஆணியா எடுத்துட்டு வந்து நங்குன்னு மண்டையில ஏத்திடலாம் போல இருக்கு. போறமா, போறேன். காசு நீ வேலைக்கு தான போற, உன் கையில காசு கூட இல்ல. மூச்சுக்கு 300 தடவை காசு 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 நீ உயிரை போட்டு எடுத்துட்டு இருக்க. போய் போல. ஐயோ இவ கத்துலயே என் பாதி உயிர் பஞ்சராயிரும் போல இருக்கே. ஓடிருடா ஓடிரு அசோக்கு. தலைய அடகு வச்சாவது இவளுக்கு பெரிய ஆணியா கொண்டு வந்துருவோம். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு. என்னதான் ஜென்மம்னு தெரியல, ஒரு வேலைக்கும் துப்பு இல்ல. அவன் பொண்டாட்டிக்கு கேட்ட உடனே எப்படி வாங்கிட்டு வந்து தரானுங்க. இவன் என்ன பார்த்தாலும் காசு காசு காசுன்னு நம்ம உயிரை போட்டு எடுத்துட்டு இருக்கான். எவ்வளவுதான் கொடுக்கறது? இதுல வேற காலையில தான் 10 லட்சம் கொடுத்தேன், மறுபடியும் பிரியாணி வாங்கறதுக்கு என்கிட்டயே காசு கேட்கறான். இவன் வேலைக்கு போனதா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். படுபாவி பையன் வரட்டும் இன்னைக்கு. அப்படியே பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வராம வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மவனை பஞ்சர் ஆயிர போறான். ஓடிட்டானா இல்ல இங்கேயே தான் இன்னமும் நின்னுக்கிட்டு இருக்கானான்னு தெரியல. வெளியே போய் பார்த்தாதான் என்ன ஏதுன்னு தெரியும். மவனே, இன்னைக்கு மட்டும் நான் சொன்னது வீடு வராம இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு சங்கிலியே நங்க